எல்லாருக்கும் அ இந்த வீடியோல வந்து நான் 2ஆம் ஆண்டுக்கு ஒரு ட்ரை பண்ண போறேன். 30ஆம் தேதி ஜூன் வந்திருந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து அ கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு மெசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர சர்வீசஸை வழங்கக்கூடிய அ ஒரு ஆள். அப்ப இந்த ஒரு ப்ராடக்ட்டா வந்து இந்த அமேசான் கியூ வந்து கொஞ்ச காலமா இப்ப கூட எவால்வ் ஆயிக்கொண்டு வருது. அவன் வந்து கொமாண்ட் லைன்ல வந்து அந்த டெர்மினல் கொமாண்ட் லைன்ன்றதுல வந்து இந்த எம்சிபி சர்வர்ஸை வச்சு ஒரு அஹ், ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு சர்வீஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா அப்படின்னா நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில் பண்ணுறோம்னு சொன்ன வெப் அப்ளிகேஷன் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அதுக்கு நாங்கள் சர்வீசஸை வந்து கூட பில் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ இ இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோ சர்வீசஸ் எப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இப்போ யூசர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீசஸ், பேமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீசஸ், இப்படி மல்டிபிள் சர்வீசஸ் நாங்கள் வச்சுக்க போகிறோம். அப்போ ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஆர்கிடெக்சர் படம் கீறுறதுலேயே எங்களை ஆரம்பப்பட்ட அந்த இதுகள் போயிடும். இப்போ இந்த ஏஐ எவல்யூஷன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட டெவலப்பர் வந்து ஒரு என்ன சொல்றது பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் கேதரிங் மாதிரி ஒரு இதை செஞ்சுட்டு அதை ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஒரு ஃபுல் அப்ளிகேஷனை பில் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டுது. இப்போ போல்ஸ் டாட் நியூ வந்து சொல்லி ஒரு சைட் இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேக் அண்ட் ப்ரொஜெக்ட் ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ட் எல்லாமே தரும். ஆனால் அதுகளால் இருக்கிற ட்ராபேக்ஸும் நிறைய இருக்குது. பட் எங்களோட இனிஷியல் ஸ்டேஜுக்கு ஒரு எம்விபியான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பில் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஏஐ யூஸ் பண்ணி எங்களால் செய்ய முடியும் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஆனால் ஃப்யூச்சரில் அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் டெவலப்பர் என்ற இதுகள் எல்லாமே கஷ்டமான விஷயம் தான். பட் வி கேன் சோர்ட் இட் அவுட்ன்ற மாதிரி. அப்போ இதில் வந்து இப்போ நான் சொன்னது ஏடபிள்யூஎஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம். இப்போ எந்தெந்த சர்வீசஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறதுன்றதை ஒரு படமாக முதல் வரைவினா ஒரு சர்வீஸை வந்து பில் பண்ண போகிறோம். அப்போ அந்த இதை செய்யறதுக்கு வந்து நாங்கள் இப்போ இந்த அமேசான் கியூவை யூஸ் பண்ணி இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அமேசான் இந்த டாக்குமெண்டேஷனுக்கு போயிட்டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு அமேசானில் ஏடபிள்யூஎஸ்ல எப்படி நாங்கள் ஒரு சர்வீஸ் இதை பில் பண்ணணும் அந்த மாதிரி. அதாவது டயக்ராம் எம்சிபி. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு அதை என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டயக்ராமாக கிரியேட் இல்லாட்டிக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இப்படி ஒரு ட்ரோ டையோ மாதிரியான ஒரு வெப்சைட்ஸோ என்னத்துக்கோ போயிட்டு நாங்கள் டயக்ராம் கூறுவோம். இந்த இப்படி இப்படி தான் சர்வீசஸ் இருக்குது. இப்போ ஏடபிள்யூஎஸ் ஏபிஐ கேட்வேண்டா இதில் இருக்கிற படத்தை தூக்கி கொண்டு வந்து இங்கே போடுவோம். அப்புறம் இதில் யூசர்ன்ற ஒரு ஆள் எடுப்போம். அப்போ இவர் வந்து ஏபிஐ கேட்வே ஊடாக கம்யூனிகேட் பண்ணி இங்கே ஒரு EC2 வந்து வைங்களேன். EC2 இந்த EC2 இருக்கண்டால் இதோட கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண போகிறேன். அப்போ இதெல்லாம் நாங்கள் மனுவலாக தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் டாக்குமெண்டேஷனை வாய்ச்சி செய்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம்ன்றது. கிட்டத்தட்ட இதை செய்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் வாழ்ந்துருப்பேன். அப்போ அவர் வந்து தியரிட்டிக்கலான நாலேஜில் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்த டயக்ராம்ஸை கீறுவார். இப்போ அதே வேலையை இப்போ நாங்கள் எங்களுக்கு அமேசான் தருது. இப்போ இந்த ஆர்டிக்கல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு எம்சிபி ப்ரோட்டோகால்ன்றது இப்போ கூட ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டாக வந்துட்டு இப்போ ஒரு சர்வர்ன்றது போக அதோட கிளைண்ட்டு கலைச்சு ப்ராம்ப்ட் மூலமாக கலைச்சு அந்த சர்வீசஸை பெற்றுக்கொள்கிற மாதிரி. இப்போ ஃப்ளைட் புக்கிங் ஒன்றுது. எனக்கு இந்த டைமுக்கு ஃப்ளைட் புக் பண்ணி இந்தியா டு ஸ்ரீலங்கான்னா நாங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் வெப்பை ப்ரௌஸ் பண்ணி போய் செக் பண்ணுற மாதிரி அது ஏஐ எங்களுக்காண்டி அவ்வளோத்தையும் செய்யும். எல்லாம் செக் பண்ணி வேலிடேட் பண்ணி லைக் இந்த டேட் இருக்குது இது வேணுமா அப்படியே கண்டினியூஸாக எங்களுக்கு கேள்விகள் மூலமாக கன்வர்சேஷனை மேக் பண்ணி
நாங்கள் சீட்டை புக் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டுக்கு. அந்த டயக்ராம்ஸ் தான் இந்த இது. இப்போ நாங்கள் அமேசான் கியூன்றதால நாங்கள் அமேசான் கியூன்ற இன்ஸ்டாலேஷனை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு அமேசான் கியூ டெவலப்பர் சிஎல்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். தென் நாங்கள் வந்து அதை வெர்ஷனை செக் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது கியூசிஎல்ஐ பயன்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் ஏடபிள்யூஎஸ் பில்டர் ஐடி இருக்க வேணும். ஸோ பில்டர் ஐடி அக்கௌண்ட் வந்து நீங்கள் அது ஃப்ரீ. இப்போ நீங்கள் பில்டர் ஐடி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அமேசான் கியூவை. இது profile.aws.amazon.com போனீங்கன்னா உங்களுக்கு பில்டர் ஐடி காட்டும். சரியா? ஸோ என்கிட்ட ஏற்கனவே இருக்குன்றதால நான் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்ப்பேன். ஸோ இது வந்து அமேசான் கியூவை வந்து கமாண்ட் லைனுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ என்னோடது வந்து மெக்காய்ஸ்ன்றதால நான் மெக்காய்ஸுக்கு இதில் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா அதை ரன் பண்ணி அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அமேசான் கியூவை நான் ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Application install பண்ணணும். Enable accessibility. Okay. இங்கே தான் நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அமேசான் கியூவுக்கு. அதுவே உங்களுக்கு லிங்க் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. நான் அதில் வெரிஃபிகேஷன் கோட். அக்சஸ் கொடுத்துட்டோம்னா ரைட் அமேசான் கியூவுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ க்ளாஸ் பண்ணி கொள்ளலாம். இனி போய் அமேசான் கியூவை பார்ப்போம். மேபி எரரோ தெரியல. திருப்பி இருபது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அது அது ஓகே. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். இப்போ இனி டாக்குமெண்டேஷன் படிக்க போவோம். டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபோல்டர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஷெல் இன்டிகிரேஷன் இன்ஸ்டால் பண்ணினாங்க. to help with the command auto completion. Authenticate with builder ID with I am identity center. ஸோ இது ரெண்டுமே நாங்கள் செஞ்சுட்டேன். எஸ், ஸோ நாங்கள் இதுவெல்லாம் முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஹெல்ப் கன்ஃபார்ம் செல் இன்டிகிரேஷன் எனேபிளேஷன் ரெண்டும் ஓகே நினைக்கிறேன். இப்போ இருக்கா கியூ மைனஸ் வேர்ஷனை கொடுத்து வேர்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். அதான் இதில் சொல்லியிருக்கிறேன். டெர்மினலுக்கு போகிறோம். இப்போ டெர்மினலில் கியூ மைனஸ் வேர்ஷன் இல்லை என்று சொல்லுது. ரைட், அதை முதலே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். சரியா, ஐ திங்க் பை டிஃபால்ட்டாகி இப்போ அமேசான் கியூ இன்டிகிரேட் ஆகிட்டு தான் நினைக்கிறேன் டெர்மினலில். இட்ஸ் ஓகே, ஃபைன்.
வெரிஃபை த இன்ஸ்டாலேஷன். ஸோ கியூ லாகின் நாங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டோம். பார்ப்போம் ஒருக்கா என்ன செய்யுதுன்னு. கியூ லாகின் கொடுக்கட்டா. ஆல்ரெடி லாக்டின் ஓகே. ஏடபிள்யூஎஸ் எல்லாம் சரி. அடுத்தது செட்டப் இன். ஸோ இதில் பில்டர் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். தென் அடுத்ததாக செட்டப் எம்சிபி சர்வர். Complete the following steps to set up your MCP servers. Install UV using the following command. அது command install பண்ணணும்னு நினைக்கிறேன். Pip install UV. Python library உண்டு இன்ஸ்டால் ஆகிட்டு. தென் நாங்கள் பைத்தன் 3.1 என்னோட ஏற்கனவே பைத்தன் இது கண்ணிக்கிறேன். பைத்தன் மைனஸ் வெர்ஷன் அடித்தால் ஓகே சூப்பர் கூல். பைத்தன் 3 நினைக்கிறேன். பைத்தன் 3 மைனஸ் வெர்ஷன் பைத்தன் 3.11 என்னோட இருக்குதுன்றதால நான் இன்ஸ்டால் பைத்தன் 3.10 ஏன் யூவி யூஸ் பண்ணுறோம்னு தெரியல. பார்ப்போம். லெட்ஸ் சி. Add the servers to your .aws mcp json. ஓகே இந்த இதை இப்போ இந்த .aws என்ற ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணணுமா. ஸோ கமாண்ட் லைனில் உங்களுக்கு தெரியும் நானோ கமாண்டை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இப்போ இந்த எம்சிபி சர்வர் கனெக்ஷனை நாங்கள் ஆட் பண்ணுறோம். பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணுறோம். MCP JSON ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். இனி நவ் Amazon QCLI automatically discovers MCP servers in the AWS MCP JSON. ஓகே நான் நினைக்கிறேன். ஓகே இந்த MCP சர்வர்ஸில் தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த AWS டயக்ராம் MCP சர்வருக்கு கனெக்ட் பண்ண போகுது. கனெக்ட் பண்ணி அந்த டயக்ராமை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தர போகுது. இந்த AWS டாக்குமெண்டேஷன் MCP சர்வர் வந்து AWS இந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராமை தரப்போகுது. ஸோ அதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த AWS diagram MCP server provides several powerful tools. List icons. நாங்கள் அதில் பார்த்துனாங்க தானே API கேட்வேக்கு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு இது வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு ஐக்கன்ஸை நாங்கள் லிஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். கெட் டயக்ராம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டயக்ராம் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்க்கலாம். சீக்வன்ஸ் டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம், கிளாஸ் டயக்ராம் கூட நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிர லெட்ஸ் செக் அங்கே போவோம். ஸ்டார்ட் தி Amazon QCLI chat interface. Verify the output shows the MCP server being loaded and initialized. ஓகே Q chat கமாண்டை ரன் பண்ணினா எங்களுக்கு chat interface ஓப்பன் ஆகும். ஓகே MCP சர்வர் 2 சர்வரோடையும் கனெக்ட் பண்ணதை நினைக்கிறேன். நைஸ். Chatting with Cloud4 Sonnet. ஓகே Cloud4. ஸோ Cloud4 மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடிங்க்கு நல்லா பண்ண சொல்கிறேன். இப்போ அந்த மாடல் தான் பில்டு ரன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தான் யூஸ் பண்ணப்படுது. இப்போ நாங்கள் CLI ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய பண்ண சொன்னால் இந்த chat interface enter the following. Please create a diagram showing an EC2 instance in a VPC connecting to an external S3 bucket. Include essential networking components: VPC, subnet, internet gateway, route table, security elements, security groups create பண்றது, NACLs, and clearly mark the connection between EC2 and S3. Okay. Label everything appropriately, concisely, and indicate that all resources are in the US East 1 region இருக்கிற மாதிரி போடட்டுமா. Check for AWS documentation to ensure it adheres to AWS best practices before you create the diagram. Right. ஒரு ப்ராம்ப்ட்லேயே மொத்த விஷயத்தையும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ டயக்ராத்தை க்ரியேட் பண்ணி தர சொல்லி கேட்குறேன். ஓகே ரைட் திங்க் பண்ணுற
இப்போ நாங்கள் அந்த கமாண்டில் ஏடபிள்யூஎஸ் டயக்ராம் டாக்குமெண்டேஷனை ரிஃபர் பண்ண சொல்லியிருக்கு. அதால் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ண நினைக்கிறேன். யூசிங் டூல் search documentation for MCP. Allow this action. Use T to trust. Always allow this tool for the session. Okay. சர்ச் டாக்குமெண்டேஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரஸ்ட்ன்ற அந்த ட்ரஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது பெர்மிஷன் கைண்ட் ஆஃப் அ பெர்மிஷன் திங்க் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் டிவியை கொடுத்துட்டோம். இப்போ திங்க் பண்ணி எங்களுக்கு ஓகே ஒவ்வொன்றைக்கு டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணுறதுக்கு ஒன்று இதில் டாக்குமெண்டேஷனில் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் இது முதலே வாய்ச்சதால எனக்கு தெரியும். நீங்கள் நம்மளுக்கு இதை ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிவிட்டு தென் கண்டினியூ பண்ணலாம். திங்க் பண்ணுது. Now let's get the available AWS icon to create the diagram. Okay, ஒவ்வொன்றா நடக்குது ரைட். இந்த ஒவ்வொரு நாங்கள் இந்த லிஸ்ட் ஐக்கான்ஸ் பார்த்து நாங்கள் இதில் எக்ஸாம்பிள் ஒன்று இருந்துச்சு. இதில் ஒவ்வொரு இதையும் ரன் பண்ணுறதுக்கு வந்து அது பெர்மிஷன் கேட்குது. லிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இன்னும் போக நினைக்கிறேன். அந்த ப்ளஸ் பண்ணுறதுக்கு எது தெரியல பார்ப்போம். ஓகே திங்க் பண்ணுது. How I'll create the diagram based on AWS specification. ஓகே அதை ரெஃபர் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போகுது, use multiple ASET for high availability. Use security groups. Okay. Use NACL for subnet level security. For S3 access from VPC. Proper route table configuration. ரைட் இவ்வளோத்தையும் வச்சு டயக்ராமை ஜெனரேட் பண்ணுறது. இப்போ டயக்ராம் ஜெனரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரஸ்ட் கேட்குது. ஓகே இந்த ஏஐ காலத்தில் தொழில்நுட்ப காலத்தில் என்னது ட்ரஸ்ட் எல்லாம் அமேசான் ஒன்றும் செய்ய போகிறது இல்லைன்ட்டு பாவிக்க வேண்டிய. ஓகே இப்போ என்ன செய்ய போகுது, ஐ வில் ரன் த ஃபாலோயிங் கமாண்ட் விச் டாட். சரி கிராஃப் ஃபிஷ்ன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கு போல். அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணணும். அதையும் அவரே செய்கிறாராம். அதை செய்யறதுக்கு ட்ரஸ்ட் பண்ணட்டுமா. சரி கிராஃப் ஃபிஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணி அவரே செய்வார் எல்லாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணுறாரு அந்த கிராஃபிக்ஸ். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் தான் எங்களுக்கு கிரியேட் பண்ணி தர போகுது இமேஜை, ஜேபிஜி இமேஜோ பிஎன்ஜி இமேஜா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மசிவ் லெவல் ஆஃப் அந்த வேலையை வந்து இப்போ எங்களுக்கு ஏஐ செஞ்சு முடிக்குதுன்றதான் உண்மையில ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னால் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இதோட ஒரு கொஞ்சம் டொமைன் நாலேஜ் இது இருந்தாலே எங்களால் ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ண முடியும். இட்ஸ் டிபெண்ட் ஆன் த யூசர். நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம்ன்றதுல தான் இருக்குது. லேர்ன் பண்ணி அந்த ஒரு ஒரு லெவலில் சர்டன் ஆஃப் லெவல் ஆஃப் இதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியும் இதண்டிய இன்ஸ்டலேஷன் நடக்குது. கன்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் நாங்கள் ரன் பண்ணிக்கலே கன்ஃபிகரேஷன் ஆப்ஷன் கொடுக்கலாம் போல. அவுட்புட் டைரக்டரி டயக்ராம் ஃபார்மேட் என்னத்தில் வரணும், பிஎன்ஜி ஐசிஜியில் வரணும், ஸ்டைலிங் ஆப்ஷன்ஸ் இப்படி எல்லாம் கொடுக்கலாம். ஓகே ஸோ பேசிக்காக என்ன ஸ்டெப்ஸ் நடக்கும்ன்றது இருக்குது. கிரியேட் ஏடபிள்யூஎஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராமுக்கு இன்டர்பிரட்டிவ் ரெக்யர்மெண்ட்லாம் நடக்க போகுது. தென் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அந்த ஏடபிள்யூஎஸ் டாக்குமெண்டேஷன் நடக்கும். பிறகு பைத்தன் கோடை யூஸ் பண்ணி இந்த டயக்ராம் பேக்கேஜை யூஸ் பண்ணி ஒரு கோடு உருவா போகுது. தென் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி டயக்ராம் கிரியேட் ஆகி அந்த டயக்ராமை எங்களுக்கு ஷோ பண்ணுவான். இதுதான் அதுங்க நடக்க போகிற விஷயம். ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் அண்ட் சர்வீசஸ் நோட்ஸில் வந்து ஏடபிள்யூஎஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்க போகுது. ஜஸ்ட் வந்து கனெக்ஷன்ஸ் அது எங்கேருந்து எங்கே போகுது, EC2லேருந்து S3 எப்படி கனெக்ட் ஆகுது, கிளஸ்டர்ஸ் இருந்தால் அந்த கிளஸ்டர்ஸ் மற்றது லேபிள்ஸ் வந்து இந்த நோடுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் ரைட். ஸோ லெட்ஸ் ட்ரை ஒன் பை ஒன். பார்ப்போம் என்ன நடந்தது. ரொம்ப
இன்ஸ்டால் ஆகிக்கொண்டே இருக்கு. ஓகே, கிராஃப் இஸ் இன்ஸ்டால்டா? ஜெனரேட் டயக்ராம் இப்போ நடக்குது. இந்த ஃபோல்டரில் வந்து இப்போ ஃபைலையும் கிரியேட் ஆகிருக்கு, அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்குன்னு சொல்லுது. லெட்ஸ் செக். ஓகே, இது ஒன்று வந்துச்சு. டயக்ராம் ஜெனரேட் பண்ணதில் எக்ஸிக்யூஷன் ஃபெயில் வந்து எரர் வெயிட்டிங் டு சர்வர் ப்ரோக் ஆயிடுது. டயக்ராம் ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணது. ட்ரை பண்ணுற மேக்ஸிமம் டைம் ட்ரை பண்ணுற டயக்ராம் ஜெனரேட் பண்ண. ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணிட்டேன். பைத்தன் ஸ்கிரிப்ட் இப்போ ரன் பண்ணிட்டேன். இனி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் கேட்குது. சரி, கொடுப்போம். ஒரே ஒரு எக்ஸஸ் தான் கொடுப்பேன். நான் கண்ட வாட்டுக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொண்டு இருக்கிறார். பார்ப்போம், கடைசியாக ஒரு டயக்ராம் தாராரா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டார். வெயிட் பண்ணுறேன். ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அதுவே எல்லாம் பிளான் பண்ணி சொல்லிட்டும் ஒர்க் பண்ணுது. Perfect. I have successfully created a comprehensive AWS architecture diagram showing நான் கொடுத்த situation கேட்ட மாதிரி key components illustrated. ஓகே, முடிச்சிட்டார். அதை இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். நீ கண்டபடி கண்ட இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கு. நீ பார்த்து தான் டிலீட் பண்ணுவோம். சரியா ப்ராப்பரான இது ஓகே இல்லை. ஓகே, ஹியர் வி கோ. See? வாவ். அப்போ ஒரு யூசர் வந்து இப்போ ரீஜன் வந்து AWS US ஈஸ்ட் 1 ரீஜன் இருக்கணும்னு ஊற்றுறாங்க.
இஸ்திரி பக்கெட் எக்ஸ்டர்னலாக இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து ப்ரைவேட் கனெக்ஷன் வந்து போகுது இந்த விபிசிக்குள்ளே இருந்து இன்டர்னல் கேட் இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட்டோடாக கேட்வேக்குள்ளால ரவுட் டேபிளும் கொடுத்துருக்கு. பின் அங்கேருந்து விசிடி இன்ஸ்டன்ஸ் அக்சஸ் வந்து பண்ணுது. இது வந்து ஃபயர்வால் அன்னைக்கு செக்யூரிட்டி குரூப் போடுறது இந்த போர்ட்ஸ் அக்சஸில் இருக்கணும்னு சொல்லி இது பப்ளிக் சப்நெட். தென் அவைலபிலிட்டி சவுண்டுக்குள்ள நெட்ஒர்க் கேசிஎல் கொடுப்பட்டிருக்கு. தென் S3 விபிசி கேட்வே இன் பாயிண்ட். அங்கேருந்து விபிசி கேட்வே S3 பாக்கெட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு விபிஏசி கேட்வே ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குரிய ரவுட் டேபிளும் க்ரியேட் பண்ணி தந்துருக்கு. கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ என்ன இதுன்னு சொன்னால் இதை கீறுறது ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் எங்களுக்கு இந்த டொமைன் நாலேஜ் இன்னும் தெரிஞ்சிருக்கணுன்றது தெரியுது. ஈவன் நாங்கள் ப்ராம்ப்டாக கொடுக்குறது கூட எங்களுக்கு டொமைன் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். கிரியேட் டயக்ராம் ஃபார் சிம்பிள் வெப் அப்ளிகேஷன். ஸோ இதையும் ட்ரை பண்ணலாம். லோட் பேலன்சரையும் வச்சு 2 EC2 இன்ஸ்டன்ஸு RDS டேட்டா பேஸையும் யூஸ் பண்ணி ஒரு டயக்ராம் கொடுக்குறது எக்ஸ்ட்ரா. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வரமாட்டு நினைக்கிறேன். நாங்கள் போன ஸ்டெப் எல்லாமே தந்துருக்காரு. இப்படி ஒரு படம் வந்ததான் இவருக்கு. ரைட், இதில் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் இந்த ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளோடய ஸ்டாப் பண்ணுறேன். இதில் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து கொடுப்பட்டிருக்கு. ரைட், ஷாப்பிங் கார்ட், செக் அவுட், பேமெண்ட் ப்ராசஸிங், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு இதை வச்சு டயக்ராம் குறிச்சது. சூப்பராக வந்து போயிருக்கு வந்துருக்கு எங்களுக்கு. ரைட், இது எல்லாம் கீறலான்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஆத்தென்டிகேஷனுக்கு. ஸோ எல்லாமே வந்து AWS இந்த சர்வீசஸை யூஸ் பண்ணி பில் பண்ணுறதுக்குரிய அந்த இதை தந்துருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் தான் எங்களுக்கு இந்த டயக்ராம்லாம் பில் பண்ணி தரப்போகுது. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொன்னால் தென் நீங்கள் வந்து delete பண்ணலாம். ரைட், ரைட். இதில் காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் அமேசான் கியூவை யூஸ் பண்ணலாம். AWS எவ்வளோ காஸ்ட் வரப்போகுதுன்றதை இதில் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வில் செக் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். கிரியேட் ஆகலை. இங்கே வந்துட்டு ஓகே, டயக்ராம் ஆர்கிடெக்சர் பில் பண்ணி தரேன். ஹைலி அவைலபிள் மல்டி டயர் வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணலாமா? ஓகே, சரி. இதில் T3 மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி டு டூ. சப்நெட் பிளேஸ்மெண்ட் 99.595 அவைலபிலிட்டி. ஓகே, அங்கே தந்த வடம் வேறு, இங்கே தந்த வடம் வேறு. இன்டர்நெட் தான் போகுது. கேட்வே இதுதான் லேட்டஸ்ட் ஐக்கான் நினைக்கிறேன். அவுடேட்டட் ஐக்கான்ஸ் இருக்கும். வெப் சர்வர் 1, வெப் சர்வர் 2, ரைட். 2 சர்வர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி எங்களுக்கு எப்படி அது கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது, சப்நெட்டு. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக RTS இருக்கு போல. ம். இல்லை, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்லேருந்து 2 சர்வருக்கு போகுது. வெப் சர்வர் 1க்கும் வெப் சர்வர் 2க்கும் ரெண்டுக்குமே செக்யூரிட்டி குரூப் இருக்குது. ஓகே, போர்ட் எந்த அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி. இது அவைலபிலிட்டி சவுண்ட் 2 இருக்குது. சாரி, எஸ். ஸோ 2 அவைலபிலிட்டி சவுண்ட், ரெண்டுலேயும் வந்து டூப்ளிகேட் மாதிரி. RTS வந்து டூப்ளிகேட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிங்கிங் நடக்குதுன்றது இல்லை. சிங்கிள் டேட்டா பேஸ் சொன்னால் தான் 2 சர்வரும் ஒன்றுக்கு ரைட் பண்ணும். இது 2 டேட்டா பேஸ்ன்றதால மேபி வி நீட் அங்கே வந்து சிங்க் பண்ணுறதுக்குரிய அந்த இதுகள் ஆப்ஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நான்
ஸ்டில் ஒரு AWS லேர்னர் தான். ஸோ ஹவ் திஸ் சிஸ்டம் டயக்ராம், சிஸ்டம் டிசைன் இந்த இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டி இருக்குன்றதால ஐ ஹவ் மச் நாலேஜ். பட் திஸ் இஸ் குட் ஐ திங்க். இப்போ நாங்கள் இனிஷியலாக ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு இந்த ஒரு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் இந்த ரிசோர்ஸை இதில் அப்லோட் பண்ணுறேன். வில் சி நெக்ஸ்ட் டைம். பாய்.